அமெரிக்கால ஒரு கணவன் மனைவி அவங்க 17 வயசு மகனோட மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்காங்க. அந்த சமயத்துல மகனுக்கு வெளியூர் போக வேண்டிய வேலை இருந்ததுனால பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில நாட்கள்லயே பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப வீட்டுல யாருமே இல்லாததுனால திரும்பி போயிருக்காங்க. அன்னைக்கு இருந்து பல நாட்களா போலீஸ் வந்து பார்க்கும் போதெல்லாம் அவங்க வீட்டுல ஆள் யாரும் இல்லாததுனாலையும் வீட்டு கதவு உள்பக்கம் பூட்டி இருந்ததுனாலையும் சந்தேகப்பட்ட போலீஸ் கதவை உடைச்சு வீட்டுக்குள்ள போய் தேடி இருக்காங்க. அந்த நேரத்துல உள்பக்கம் வீடு பூட்டி இருந்தாலும் வீட்டுல யாருமே இல்லாததுனால பதட்டத்தோட போலீஸ் எல்லா இடங்கள்லயும் தேடும் போது ஒரு போலீஸ் யதார்த்தமா ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஃப்ரிட்ஜுக்குள்ள கணவர் மனைவியோட உடலும் அவங்க 17 வயசு மகனோட உடலும் துண்டு துண்டா வெட்டப்பட்டு ஒரு காகிதத்துல கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்ததை பார்த்து அரண்டு போயிருக்காங்க. யாரும் வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணதுக்கான அடையாளங்களும் இல்லாததுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாம கேஸ தள்ளி வச்சிருக்காங்க. அன்னைக்கு இருந்து 30 வருஷங்களுக்கு அப்புறம் டிஎன்ஏவை வச்சு கேஸ கண்டுபிடிக்கிற முன்னேற்றங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவிக்கு இன்னொரு மகன் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடிக்கடி வீட்டுல அவங்க அப்பா தொல்லை பண்ணதுனால மூத்த மகன் தான் எல்லாரையும் கொலை பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாங்கன்னு இப்ப வரைக்கும் அவங்க மூத்த மகன் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.